பொது தீர்வை நாளில் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தியாக சொல்லுவார், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இதையெல்லாம் செய்கிற போது அதை எனக்கு செய்தீர்கள். நான் பசியாய் இருந்தபோது உணவளித்தீர்கள், தாகமாய் இருந்தபோது என் தாகத்தை தணித்தீர்கள், உடையின்றி இருந்தபோது எனக்கு உடை அணிவித்தீர்கள், நான் அந்நியனாக இருந்தபோது உங்கள் இல்லத்திலே என்னை வரவேற்றீர்கள், நான் சிறைப்பட்டிருந்தேன் சிறைச்சாலைக்கு வந்து என்னை கண்டுகொண்டீர்கள், நான் நலமற்றிருந்தேன் மருத்துவமனையில் வந்து என்னை சந்தித்தீர்கள் என்று சொல்லுவதாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கு. பிரியமானவர்களே, அதை நமது கத்தோலிக்க திருவை கடந்த 25 ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்தியாவின் பல சிறைச்சாலைகளில் செய்வதை நான் அறிந்திருக்கிறேன். தமிழகத்திலும் செய்து கொண்டிருக்கிறோம். நமது தஞ்சை மறை மாவட்டத்திலும் மிக சிறப்பாக மத்திய சிறைச்சாலை என்று நம்முடைய பெரிதாக இல்லை என்றாலும் கூட ஏறக்குறைய 9 கிளை சிறைச்சாலைகளில் இந்த பணியை நமது மறை மாவட்டம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பார். ஆக அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அந்த கடவுளது அன்பை வெளிப்படுத்துவது அவர்களது முதன்மையான பணியாக இருக்கிறது. அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற போது அவர்களுக்கு உதவுவதாக அந்த பணி இருக்கிறது. அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளாக இருக்கிறது. இவர்கள் உள்ளே இருக்கிற நாட்களில் அவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பங்களுக்கு உதவுவதாக இந்த பணி இருக்கிறது. பிறகு அவர்கள் ஏதோ ஒரு நாளில் சிறையிலிருந்து வெளியே வருகிற போது அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை அமைத்துக் கொடுப்பதாக, அவர்கள் வாழ்வை புனரமைத்து மீண்டும் அந்த வாழ்வை கட்டி எழுப்புவதாக திருவையின் இந்த பணி அமைந்திருக்கிறது. ஆகவே தான் அவர்களுக்கு அதிகமான நிதியம் தேவைப்படுகிறது. திருவை செய்யக்கூடிய இந்த பணி நேரடியாக அந்த சிறைவாசிகளுக்கு, அந்த சிறையில் வாழக்கூடிய அந்த இல்லத்தாருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சிறைவாசிகளின் அந்த குடும்பங்களை சென்று சேருகிறது. அந்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளது படிப்புக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படுகிறது.